मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. டெல்லி சட்டப்பேரவை பிஜேபி கட்சி தலைவராக ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் வெளியாகி 11 நாட்கள் கழித்து நேற்று, அதாவது பிப்ரவரி 19ஆம் தேதி யார் முதல்வர் என்பது முடிவு செய்யப்பட்டது. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ் முதல்வர் தேர்வில் என்ன நடந்ததோ அதுபோல டெல்லி முதல்வர் விஷயத்திலும் அதிகம் யூகிக்கப்படாத ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டார். டெல்லி முதல்வரை தேர்வு செய்ய பிஜேபி எம்எல்ஏக்கள் கூட்டம் நேற்று இரவு 7 மணிக்கு பிஜேபி கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் பிஜேபியின் 48 எம்எல்ஏக்களும் பங்கேற்றனர். மத்திய பார்வையாளர்களாக ரவிசங்கர் பிரசாத், ஓம் பிரகாஷ் தங்கர் ஆகியோர் பங்கேற்றனர். டெல்லி மாநில பிஜேபி தலைவர் வீரேந்திர சச்தேவா வரவேற்றார். பின்னர் பர்வேஷ் வர்மா, விஜேந்தர் குப்தா, சதீஷ் உபாத்யாய ஆகியோர் ரேகா குப்தா பெயரை முன்மொழிய அதை மற்ற உறுப்பினர்கள் வழிமொழிந்தனர். அதைத் தொடர்ந்து டெல்லி சட்டப்பேரவை பிஜேபி தலைவராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டதாக எக்ஸ் பதிவின் மூலம் அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து மத்திய பார்வையாளர்கள் மற்றும் பிஜேபி எம்எல்ஏக்களுடன் ராஜ்நிவாஸ் சென்ற ரேகா குப்தா துணைநிலை ஆளுநர் வி.கே. சக்சேனாவை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது அவரை ஆட்சி அமைக்குமாறு ஆளுநர் கேட்டுக்கொண்டார். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் பெண்களுக்கு உரிமை தொகை ரூபாய் 2500, கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 21,000, கணவனை இழந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 3000 ஓய்வூதியம் என வாக்குறுதி அளித்தது பிஜேபி. பெண்களை மையப்படுத்திய காய் நகர்த்திய பிஜேபி தற்போது ஒரு பெண்ணையே முதல்வராக்கி உள்ளது. வசுந்தரா ராஜி சிந்தியாவுக்கு பிறகு பிஜேபி சார்பில் பெண் முதல்வரே இல்லை எனும் குறை இப்போது நீங்கி இருக்கிறது. டெல்லி தௌலத் ராம் கல்லூரியில் பிகாம் படித்த ரேகா குப்தா காசியாபாத்தில் சட்டம் பயின்றார். படித்த காலத்தில் RSS ABVPயில் தீவிரமாக இயங்கினார். தௌலத் ராம் கல்லூரி மாணவர் சங்க செயலாளராகவும், டெல்லி பல்கலைக்கழக மாணவர் சங்க செயலாளராகவும், பின்னர் அதன் தலைவராகவும் இருந்தார். 2004 முதல் 2006 வரை பிஜேபியின் தேசிய செயலாளராக இயங்கினார். 2009 டெல்லி மாநில பிஜேபி மகளிர் அணி செயலாளராகவும், 2010ஆம் ஆண்டு தேசிய செயற்குழு உறுப்பினராகவும் இருந்தார். 3 முறை டெல்லி மாநகராட்சி வார்டு கவுன்சிலராகவும், தெற்கு டெல்லி மாநகராட்சி மேயராகவும் இருந்திருக்கிறார். 2023 பிப்ரவரி மாதம் நடைபெற்ற ஒருங்கிணைந்த டெல்லி மாநகராட்சி மேயர் தேர்தலில் ஆம் ஆத்மியின் ஷெல்லி ஓபராயிடம் 34 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்றார். டெல்லியின் ஷாலிமர் பாக் தொகுதியில் 2015, 2020 தேர்தல்களில் ஆம் ஆத்மியின் வந்தனா குமாரியிடம் தோற்ற ரேகா குப்தா இந்த முறை 30,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அதே வந்தனா குமாரியை வீழ்த்தினார். இப்போதுதான் முதன்முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைகிறார். நுழைகிற போதே முதல்வராக நுழைகிறார். ஹரியானாவில் பிறந்த ரேகா குப்தா ஓபிசி பனியா சமூகத்தை சார்ந்தவர். கேஜரிவாலும் ஹரியானாவில் பிறந்த பனியா என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு வைபவத்தில் ரேகா குப்தாவுக்கு துணைநிலை ஆளுநர் சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்தார். मैं रेखा गुप्ता ईश्वर की शपथ लेती हूं कि मैं विधि द्वारा स्थापित भारत के संविधान के प्रति सच्ची श्रद्धा और निष्ठा रखूंगी. அதன் மூலம் டெல்லியின் 9வது முதல்வராகவும், பிஜேபியின் 4வது முதல்வராகவும், 4வது பெண் முதல்வராகவும் பொறுப்பேற்றார் ரேகா குப்தா. இதற்கு முன் சுஷ்மா ஸ்வராஜ், ஷீலா தீக்ஷித், அதிஷி ஆகிய பெண் முதல்வர்களை டெல்லி பார்த்திருக்கிறது. ரேகா குப்தாவுடன் பர்வேஷ் வர்மா, ஆஷிஷ் சூத், மஜிந்தர் சிங் சிர்சா, ரவீந்தர் இந்திரஜித் சிங், கபில் மிஸ்ரா, பங்கஜ் குமார் சிங் ஆகியோர் அமைச்சர்களாக பொறுப்பேற்றனர். பதவியேற்பு நிகழ்வில் பிரதமர் மோடி, பிஜேபியின் மூத்த தலைவர்கள், பிஜேபி ஆளும் மாநில முதல்வர்கள் பங்கேற்றனர். முன்னதாக செய்தியாளர்கள் சந்திப்பில் ரேகா குப்தா என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். நான் முதல்வராவேன் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. என் மீது நம்பிக்கை வைத்த பிரதமர் மோடி மற்றும் மூத்த தலைவர்களுக்கு நன்றி. மிகுந்த நேர்மையுடன் என் பொறுப்பை நான் நிறைவேற்றுவேன். बहुत बहुत धन्यवाद करती हूँ आदरणीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी का, मुझ जैसी साधारण परिवार की बेटी पे इतना भरोसा जताया
और दिल्ली जो देश की राजधानी है उसकी जिम्मेदारी मुझे सौंपी। निश्चित रूप में मैं अपनी पूरी क्षमताओं के साथ, पूरी ताकत के साथ, ईमानदारी के साथ में उस जिम्मेदारी को निभाऊंगा। கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு முன்னுரிமை வழங்கப்படும்। 48 எம்எல்ஏக்களும் மோடியின் அணியாக செயல்படுவோம்। पहली प्राथमिकता जो दिल्ली से के लिए हमने कमिटमेंट्स की हैं अपनी सरकार की ओर से, उन सारी कमिटमेंट्स को पूरा करना। दूसरा, आदरणीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने जो दिल्ली के लिए विजन दिया है, उस विजन को साकार करने में टीम मोदी बन के हमारे 48 के 48 विधायकगण काम करेंगे। முந்தைய ஊழல் அரசு மக்களின் ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு சொல்லியாக வேண்டும் என்றார் ரேகா குப்தா। और जितने भी भ्रष्टाचार के मुद्दे उनके ऊपर है, जनता के एक एक पैसे का हिसाब उन्हें देना होगा। ரேகா குப்தா முதல்வராகி இருப்பது குறித்து டெல்லி தேர்தலில் ஆழங்காற்பட்ட கருத்து கணிப்பு நிபுணர் ஜேவிசி ஸ்ரீராம் காணொளி மூலம் நமது விவாத அரங்கத்தில் இணைகிறார்। வணக்கம் ஜேவிசி ஸ்ரீராம்। வணக்கம் சார்। வணக்கம் சார்। டெல்லி முதல்வராக ரேகா குப்தா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார், அவருடைய தேர்வுக்கு என்ன காரணங்கள் சார்? முதல்ல வந்துட்டு ரேகா குப்தா ஒரு ரேஸ்ல இருந்தாங்க. முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகளிர் சிஎம் பிஜேபியில இன்னைக்கு கிடையாது. பல மாநிலங்கள்ல ஆளக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ட்ரைபலுக்கு கொடுத்திருக்காங்க, ராஜ்கோட் இருக்காங்க, பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க, எஸ்சி டெப்டி சிஎம் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்தா கூட ஒரு விமன் சிஎம்ங்கிறது கிடையாது. இந்த விமன் சிஎம் கடைசியா இருந்தது வசுந்தரா ராஜே சிந்தியா தான். சோ ராஜஸ்தான்லயே விமன் சிஎம் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம், அது வரல. இந்தியாவிலேயே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு உமன் சிஎம் தான் இருக்காங்க, மம்தா பானர்ஜி. சோ இந்த ஒரு கேப்பை ஃபில் பண்றதுக்காக கண்டிப்பாக ஒரு மகளிர் சிஎம் தேவைப்படுகிறது. அது ரேகா குப்தா டிக்ஸ் தட் பர்டிகுலர் பாக்ஸ். நம்பர் 2, அரவிந்த் கெஜ்ரிவாலும் பனியா சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். டெல்லியில பனியா சமுதாயம் நிறைய இருக்கக்கூடியவர்கள். பனியா சமுதாயம் வாக்களிச்சு தான் 2015 மாபெரும் வெற்றிய ஆம் ஆத்மி பார்ட்டி கட்சி ஜெயிச்சது. ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, வெறும் முஸ்லிம் வாக்குகளையோ தலித் வாக்குகளையோ பெற்று ஒரு கட்சி டெல்லியில ஆட்சிக்கு வர முடியாது. மிடில் கிளாஸ் பனியா, அப்பர் கிளாஸ் பனியா ஓட்டு வாங்கினாதான் உங்களுக்கு ஆட்சிக்கு வர முடியும். அந்த பனியா கம்யூனிட்டி 2015 அரவிந்த் கெஜ்ரிவால் ஐடென்டிஃபை பண்ணி அவர் பின்னாடி போனாங்க. ஆனா 2025 அந்த பனியா கம்யூனிட்டி லாக் ஸ்டாக் பேரல் அப்படியே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. சோ பனியா கேண்டிடேட்டை போட்டா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு கவுண்டர் ஆகும். அதே மாதிரி விமன் சென்ட்ரிக் ஸ்கீம்ஸ் நிறைய இந்த பிஜேபி அரசாங்கம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பின்னாடி நின்னது ஈவன் இந்த 2025 கூட எனக்கு தெரிஞ்சு மகளிர் வாக்குகள் கொஞ்சம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு போயிருக்கு. சோ அந்த விஷயத்திலயும் உங்களுக்கு டிக் ஆகுது. சோ அவருக்கு ஒரு செக்மேட் வைக்கிறதுக்கு, அதே மாதிரி ஒரு மகளிர் சிஎம், அதுவும் டெல்லியை பொறுத்த மட்டும் மகளிர் சிஎம் ஃபேமஸ். ஏன்னா நீண்ட காலம் ஆண்ட சிஎம்னு பாத்தீங்கன்னா ஷீலா தீக்ஷித் தான். அவர்களும் மகளிர் தான். அதனால அதுதான் முக்கியமான குவாலிஃபிகேஷன். இன்ஃபேக்ட் விமன் தலித் லீடர் இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா 1993 98 99 2000 பாரதிய ஜனதா கட்சி ஒரு பிராமின் பனியா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருப்போம். அது காரணமே டெல்லியில முதல்ல ஆட்சிக்கு வந்தாங்க 1993. அதை அப்படியே எரேஸ் பண்ணி அது நரேந்திர மோடி அது ஓபிசி பார்ட்டி ஆக்கி, அதுக்கப்புறம் எஸ்டி பார்ட்டி ஆக்கி, இன்னைக்கான திரும்பி பனியா வந்ததுனால இந்த ஒரு கேண்டிடேச்சர் கன்ஃபார்ம்டா இருக்கு. அதே சமயத்துல இந்த பர்டிகுலர் ரேகா குப்தாங்கிறவங்க வார்டு கவுன்சிலரா 3 முறை இருந்திருக்காங்க. அதே மாதிரி மேயரா இருந்திருக்காங்க. மேயர்ல இருந்து ஒரு வாட்டி தோத்தும் போயிருக்காங்க. மேயரா இருக்கும் பொழுதும் சரி, வார்டு கவுன்சிலரா இருக்கும் போதும் சரி, டெல்லியை பொறுத்த மட்டும் நம்ம காணொலியில பல முறை சொல்லியிருக்கோம். டெல்லியை பத்தி பேசுங்க, டெல்லி சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பத்தி பேசுங்க, அதை சரி செய்யணும். ஏன்னா டெல்லி ஒரு ராஜதானி, கேபிட்டல், தலைநகரம். அந்த தலைநகரத்துக்கு உகிர்ந்த எந்த குவாலிட்டியுமே டெல்லியில இல்ல. பாரிஸ், வாஷிங்டன், லண்டன் பண்றேன்னு சொன்னவர் சோமாலியா ஆகிட்டார். இவரு இதை சரி கட்டணும்னா ஒரு கவுன்சிலரா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உடைய சிவிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி, முனிசிபல் இஷ்யூஸ் பத்தி தெரிந்த ஒருத்தரா இருக்கணும். அதனாலதான் இவர் எம்எல்ஏவா ஃபர்ஸ்ட் டைமா இருந்தாலும்
அவங்க வந்து கவுன்சிலரா இருந்து பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணிருக்காங்க. ஜுகி ஜோப்ரி பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணிருக்காங்க. ஷாலிமார் பாக்ல ஜுகி ஜோப்ரி நிறைய இருக்கு, கிளஸ்டர்ஸ் இருக்கு. அதனால எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இவருக்கு குவாலிபிகேஷன் அதிகமா இருக்கு. அதனால இவரை வந்து சிஎம்ஆ செலக்ட் பண்ணிருக்காங்க. அதே சமயத்துல பர்வேஷ் சிங் வர்மா ஒரு லீடிங் கேண்டிடேட்டா தான் இருந்தார். ஆனா நான் டெல்லியில இருக்கும் பொழுது ஒரு விஷயம் வந்து, அதாவது பிளாக் மார்க் எல்லாம் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லகேஷன், குற்றச்சாட்டு இருந்தது கொஞ்சம் சில பேருக்கு. பர்வேஷ் சிங் வர்மா கொஞ்சம் லேண்ட் டீலிங், இந்த கட்ட பஞ்சாயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆகக்கூடியவர், அந்த விஷயம் வந்து கொஞ்சம் ப்ராபபிளி நெகட்டிவா போகலாம்னு. அதே சமயத்துல அவர் டைனாஸ்டாவும் இருக்காரு. என்னன்னா வந்து அவங்க அப்பாவும் சாகிப் சிங் வர்மா சிஎம் இருந்திருக்காரு. அந்த விஷயத்தை வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் அட்டாக் பண்றதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவாலால அட்டாக் பண்றதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. ஏன்னா இவர் வந்து அடிமட்டத்தில இருந்து பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்காரு. இவங்க வந்து நேத்திக்கு முதல் பாலிடிக்ஸ்ல இல்ல, ஸ்டூடெண்ட் லெவல்லே வந்து லீடரா இருந்திருக்காரு. ஸ்டூடெண்ட் லெவல் லீடர், லாயர் எல்லாமே வந்திருக்காரு. சோ அதனால தான் இந்த கேண்டிடேச்சர் வந்து ரைட் கேண்டிடேச்சர் நான் நினைக்கிறேன். ஓகே, இது என்னன்னா ரேகா குப்தா ஒரு பனியா, அதே நேரத்தில் பெண்ணாகவும் இருக்கிறார். டெல்லியினுடைய கிரவுண்ட் ரியாலிட்டி கம்ப்ளீட்டாக தெரிந்தவர். இதெல்லாம் தாண்டி 4வது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அவங்களுடைய ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது சர்ச்சைக்கு அப்பாற்பட்டவராக இருந்திருக்கிறார். எஸ், இப்ப அது வந்து முக்கியமான குவாலிட்டியா இருந்திருக்கு. இதை தாண்டி இன்னொரு விஷயம் ரீசெண்டா போயிட்டு இருக்கு ஜேவிசி. என்னன்னா, நீங்க ராஜஸ்தானுடைய முதல்வர் பஜன்லால் சர்மாவை எடுத்துக்கோங்க, அதே போல ரேகா குப்தா எடுத்துக்கோங்க. 2 பேருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏஸ். ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ ஆறப்பே முதல்வர் ஆறாங்க. உங்களுக்கு பஜன்லால் சர்மா தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிகழ்வு ஞாபகத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த சிட்டையை வந்து ராஜ்நாத் சிங் வசுந்தரா ராஜிட்ட கொடுக்குறப்ப இவரான்னு பார்த்தா அதிர்ச்சி அடைவாங்க. பஜன்லால் சர்மாங்கிற பத்தி ரொம்ப கேள்விப்பட்டது கூட கிடையாது. வசுந்தரா ராஜி சிந்தியாவே அந்த எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கிறப்ப கடைசி வரிசையில இருந்தார் சர்மா. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் முதல் வரிசைக்கு வந்தவர். இந்த மாதிரி ஒரு ரீசெண்டா தேர்வு. அப்புறம் 2 பேருக்கு இருக்கக்கூடிய இன்னொரு சிமிலாரிட்டி, 2 பேருமே ஏபிவிபியை சார்ந்தவர்கள், ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள். அப்படிங்கிறப்போ ஒரு ஏபிவிபியை சார்ந்தவங்களுக்கு ரீசெண்ட் டேஸா ஒரு எலிவேஷன் கிடைச்சிட்டே இருக்கா. தீர்மானிக்கிற யார் முதல்வர்கிற தீர்மானிக்கிறதுக்கு பின்னால ஆர்எஸ்எஸ் ஹேண்ட் ரொம்ப வலுவாக இருக்கிறதா, நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? நீங்க கேட்கிற முதல் கேள்விக்கு பஜன்லால் அவருக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டி அப்படின்றத ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. ஆமா, ரேகா குப்தாக்கும் ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ. ஆனா அதை தாண்டி அந்த ராஜஸ்தான் சிஎம் பத்தி எலெக்ஷனும் போதோ எலெக்ஷனுக்கு முன்னாடியோ எலெக்ஷனுக்கு அப்புறமா யாருக்குமே தெரியாது. அவர் சிஎம் ஆற வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி கடைசி ரோல தான் இருந்தாங்க. வசுந்தரா அந்த சிட்ட பார்த்து அப்படின்பாங்க, ஒரு பேக் சீட் அடிப்பாங்க அவங்க. ஆனா ரேகா குப்தாவை எல்லாருக்கும் தெரியும். ரேகா குப்தாக்கு அரசியல் சர்க்கிள் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஒரு சிலர் வந்து ட்விட்டர்ல 26 நவம்பர் மாசமே போட்டாங்க, அவே கிண்டுன்னு ஒரு ஹேண்டில் போட்டாங்க, இவர் வந்து சிஎம் கேண்டிடேட் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு. அதே சமயத்துல 3 முறை கவுன்சிலரா இருந்திருக்காரு. அதே ஷாலிமார் பாக்ல 2015 இருந்திருக்காரு, 2020 இருந்திருக்காரு, நின்று தோத்து போயிருக்காங்க. 2015 ஒரு படுதோல்வி அடைஞ்சாங்க. 2020 கேப்பே ரொம்ப கம்மி பண்ணிருக்காங்க. which means she has worked very hard. so இவரோட பேர் அடிபட்டுட்டே இருக்கு. இவரோட பேர் அந்த டாப் 3 அடிபட்டுக்கிட்டே இருக்கு. விஜேந்தர் குப்தாவா, இவர் பர்வேஷ் சிங் வர்மாவா, ரேகா குப்தாவா தான் அடிபட்டு இருக்கு. சோ அந்த இடத்துல நான் வந்து இவருக்கும் அவங்களுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா இவர் வந்து ஆல்ரெடி மேயரெல்லாம் இருந்திருக்காரு. அவர் வந்து அன்ட்ரஸ்டட் ப்ராடக்ட், இவர் ப்ரோவன் ப்ராடக்ட். ஏபிவிபியை பொறுத்த மட்டும் எனக்கு ஒரு கருத்து இருக்கு சார். ஏபிவிபிங்கிறது வந்து பொறுத்த மட்டும் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு இன்ஸ்டிடியூஷனோ, இப்ப ஐஐஎம் ஒரு ஃபேமஸ்னா, ஏன்னா ஐஐஎம்ல இருந்து வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராடக்ட்ஸ், அலுமினை ஒரு சமயத்துல நிறைய கம்பெனில சிஇஓவா இருப்பாங்க, இல்ல சிஎஃப்ஓவா இருப்பாங்க. இப்ப ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூலோ ஸ்டான்ஃபோர்ட்ல இருந்து வரவங்க தான் பெரிய பெரிய இடத்துல எல்லாம் வந்து பொசிஷன்ல போய் இந்த கம்பெனிஸ் ஆரம்பிப்பாங்க, இல்ல சிஇஓவா இருப்பாங்க. அதனால தான் அந்த பல்கலைக்கழகங்களுக்கு நம்பர் 1 பேர் வருது. ஐஐடில இருந்து படிச்சவங்க பலர் வந்து இன்னைக்கு வந்து கூகுள்ல சிஇஓவா இருக்காருன்னா அதனால ஐஐடிக்கு பெருமை. இப்ப ஏபிவிபி எடுத்துக்கங்க. ஏபிவிபி பொலிட்டிக்கலி வேர்ல்ட்ல நம்பர் 1 ஸ்கூல்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஏபிவிபியோட ப்ராடக்ட்ஸ் பிஜேபியில மட்டும் இல்ல சார் சிஎம்மா, ஈவன் காங்கிரஸ் கட்சியில கூட சிஎம் வந்து ஏபிவிபி ப்ராடக்ட் தான். ரேவந்த் ரெட்டி ஏபிவிபியோட ப்ராடக்ட். ஆர்எஸ்எஸ் ஏபிவிபி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தெலுங்கானா சிஎம், மகாராஷ்டிரா சிஎம், மத்திய பிரதேஷ் சிஎம், ராஜஸ்தான் சிஎம், அதே மாதிரி இப்ப சத்தீஸ்கரோட சிஎம்
அது தவிர நம்ம பிரைம் மினிஸ்டரே ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு காலத்துல லோன் பண்ணவர் தானே. அவர் வந்து ஆர்எஸ்எஸ்ல எமர்ஜென்சி போது ஆர்எஸ்எஸ்ல இருந்தவரை ஜெனரல் செக்ரட்டரியா அமிச்சாங்க குஜராத்துக்கு. அங்க இருந்து ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் ஆனாரு. அப்புறம் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் அகில இந்திய அளவில் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் சிஎம் ஆனாரு. சோ அந்த ப்ரோக்ரஸ் நம்ம பாக்குறோம். அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னைக்கு ஏபிவிபி ஒரு நம்பர் 1 பொலிட்டிக்கல் ஸ்கூல். நீங்க கேட்ட அடுத்த கேள்விக்கு வந்தா அது பொலிட்டிக்கல் ஸ்கூலா இல்லாட்டி பொலிட்டிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டியா? பொலிட்டிக்கல் ஓபன் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். அதாவது நாளைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மாணவ செல்வங்கள் வந்து நான் அரசியல்ல பெரியாள் ஆகணும்னா அவங்க போய் சேர வேண்டிய இடம் வந்து ஏபிவிபி. ஏன்னா அதுதான் வந்து அவங்க அங்க கத்து கொடுக்க ஏதோ பண்றாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து அக்ராஸ் பார்ட்டி போய், ஏன்னா ஒரு காலத்துல லெப்டிஸ்ட் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க இவங்கெல்லாம் வந்து பாருங்க இன்டெலக்சுவலா இருக்காங்க, இவங்கெல்லாம் பாருங்க மினிஸ்டரா இருக்காங்க. இன்னைக்கு ஏபிவிபிக்கு கம்பேரிசனே கிடையாது. ஏபிவிபி கிட்ட ஒரு லெப்டிஸ்ட் யூனிவர்சிட்டியோ இல்லைன்னா வந்து செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ்ல இருந்து படிச்சவங்க இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க, அதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. ஏபிவிபி தான் நம்பர் 1. அதுதான் நீங்க பாலிடிக்ஸ் நம்பர் 1. சோ அது தவிர நீங்க கேட்டீங்க ஆர்எஸ்எஸ் பத்தி. கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் வந்து டிசிஷன் மேக்கிங்ல இன்வால்வ்மெண்ட் அதிகமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜேபி நட்டா சொல்லி 2024 ஆர்எஸ்எஸ் வந்து வேலை பண்ணாம இல்ல. ஆர்எஸ்எஸ் ரொம்ப இன்வால்வ் ஆகாத காரணத்தினாலதான் ஜேபி நட்டா சொன்னார். நான் அமேத்தி போயிட்டு வந்துட்டு உங்ககிட்ட வந்து 2024 தேர்தலும் போது சொன்ன ஆர்எஸ்எஸ் அமேத்தியில வேலை பண்ணல சார், ஏன்னா ஸ்மிருதி இரானி வேலை செய்ய வேண்டாம் உங்களுடைய காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். நான் சோ அதெல்லாம் பார்த்துதான் ஜேபி நட்டா சொன்னாரு நாங்க வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் ஜூன் 4க்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியும். ஆர்எஸ்எஸ் இல்லாம பிஜேபி இல்ல, பிஜேபி இல்லாம ஆர்எஸ்எஸ் இல்ல அப்படிங்கிறது மகாராஷ்டிரா, டெல்லி எலெக்ஷன் வந்து ஹரியானா, இந்த 3 எலெக்ஷனும் ப்ரூவ் பண்ணிடுச்சு. அதனால இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கண்டிப்பா அவர்களுடைய கொள்கை ரீதியா இருந்தவங்களுக்கு, அவங்களுடைய ரூட்ல இருந்து வந்தவங்களுக்கு கண்டிப்பா ரிவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். அது நல்லது கூட. ரேகா குப்தா பிரஸ் மீட்ல ரொம்ப முக்கியமான 2 விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது. ஆக்சுவலா இந்த தடவை எலெக்ஷன்ல அவங்க கொடுத்த வாக்குறுதிகள் ஒரு பெரிய மேஜிக் பண்ணிருக்கு அப்படிங்கறத அவங்க நம்புறாங்க. அது சொல்லியிருக்காங்க. 2வது ரொம்ப முக்கியமானது, நாங்க 48 எம்எல்ஏக்களும் மோடி டீமாக செயல்படுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. आदरणीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने जो दिल्ली के लिए विजन दिया है, उस विजन को साकार करने में टीम मोदी बन के हमारे 48 के 48 विधायकगण काम करेंगे. மோடி டீம் அப்படிங்கிற வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க. இந்த 2 அப்சர்வேஷன் பற்றி உங்க கருத்து என்ன? ரெண்டும் முதல்து வந்து முக்கியம் சார். அதாவது இந்த தேர்தல்ல கதாநாயகன் வந்து நம்ம 2006 வந்து கலைஞர் கருணாநிதி மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ண சிதம்பரம் சில்வர் நீங்களே சொல்லிருக்கீங்க, கதாநாயகன் வந்து வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி தான் அறிக்கை. அதே மாதிரிதான் நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து ரொம்ப மிகவும் முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ரேகா குப்தா கொடுத்தது. இப்ப நீங்க சொன்ன 2வது ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுதான் எனக்கு பயமே. நான் ஓப்பனா சொல்றேன், இதுதான் எனக்கு பயமே. 2014, 2019, 2024 3 முறையும் 7 எம்பிக்களை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்திருக்காங்க டெல்லி மக்கள். ஆனா எம்எல்ஏ மேல நம்பிக்கை வைக்கல. இந்த வாட்டி எம்எல்ஏ மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னா, எம்எல்ஏ சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அது 7க்கே பிரச்சனை, அதுக்கே டேஞ்சர் வந்துடும் 2029. அதை ரிமைண்ட் பண்ணி தான் ரேகா குப்தா என்ன சொல்லிருக்காங்க, ஒவ்வொரு எம்எல்ஏவும் நம்ம மோடி டீம் அப்படின்னா இந்த டீம்ல நம்ம சரியா செயல்படலைன்னா அதனுடைய பாதிப்பு மோடிக்கிறோம். நம்ம வேலை பண்ணோம்னா மோடிக்கு கிரெடிட், நம்ம வேலை பண்ணலன்னா மோடிக்கே ப்ராப்ளம் வரும். நம்ம எல்லாம் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மோடி, அதாவது ஒரு கம்பெனியுடைய ரெப்ரசன்டேஷன். அந்த கம்பெனி இந்த ஒரு எம்ப்ளாயி தப்பு பண்ணா அது கம்பெனி மேல போயிடும், எம்ப்ளாயி மேல சொல்ல மாட்டாங்க. ஒரு எம்எல்ஏ தப்பு பண்ணா அது மோடி மேல போயிடும் அந்த பிளாக் மார்க். அத கான்சியஸா வச்சுதான் ரேகா குப்தா சொல்லியிருக்காங்க. அருமையான ஸ்டேட்மெண்ட். ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் படி அவங்க நடக்கணும். They have to walk the talk. அப்படின்னு 48 எம்எல்ஏக்கள் யார் யாருக்கு இடையில கருத்து வேறுபாடு இருந்தாலும் யூனிஃபையிங் ஃபேக்டர்ங்கிறதே மோடி தானோ? ஆமா சார், வீரேந்திர சச்தேவாவே ஒரு யூனிஃபையிங் ஃபேக்டரா வந்து மோடி கொண்டு வந்தார் சார்.
ஏன்னா அவர் வந்து அவர் பிரசிடென்ட், அவர் கண்டெஸ்ட் கூட பண்ணலையே, அவர் எம்பியும் கிடையாது, எம்எல்ஏக்கும் கண்டெஸ்ட் பண்ணல. அப்படின்னா ஒரு பயங்கர யூனிஃபை மோடிங்கிற ஒரு க்ளூ தான் டெல்லியுடைய டிவைடட் பிஜேபி யூனிட்டை ஒன்று சேர்த்துருச்சு. அதுதான் ரேகா குப்தாவோட வேலை. ஆக்சுவலா முதல்வர் யாருங்கிறத சொல்லாத நிலையில, முதல்வர் ஃபேஸ் யாருங்கிறதே அடையாளப்படுத்தாத நிலையிலையும் பிஜேபி ஜெயிச்சதுக்கு காரணம் இந்த டிவைடட் ஹவுஸா இருந்தது, ஒன்று சேர்க்கப்பட்டது. அதுதான் யூனிபிகேஷன் தான் காரணம். ஏன்னா சார் டெல்லி பிஜேபி யூனிட் இன்னைக்கு இல்ல சார், அந்த காலத்தே பெரிய யூனிட் சார். அது நான் வந்து என்டிடிவில அந்த காலத்தை பார்த்திருக்கேன். அதாவது அப்ப ஸ்டார் நியூஸ்னு வரும், பிரணாய் ராய் கண்டக்ட் பண்ணும்போது. அப்ப சொல்லுவாங்க சாகிப் சிங் வர்மாலாம் முதல்ல கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடத்துறாருன்னா யாருமே இருக்க மாட்டாங்களா சார்? அதாவது பிரஸ் மீட் கூப்பிட்டா 5 பேர் கூட வரமாட்டாங்களா? ஆனா மதன்லால் அப்படி அதாவது இந்த கட்சி வந்து பிஜேபி வந்து டெல்லியில மதன்லால் குரானா, சாகிப் சிங் வர்மா, விகே மல்கோத்ரா இவங்கெல்லாம் பிரிக் பை பிரிக் கட்டின கட்சி. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்படியே இது வந்து டெல்லி பிஜேபி யூனிட்டுக்கும் சென்ட்ரல் பிஜேபி யூனிட்டையே பார்த்துட்டு இருக்க வேண்டியது. டிவைடட் ஹவுஸ், நீயா நானா போட்டி, அதாவது ஒரே ஃபேக்ஷன். இதெல்லாம் வந்து அதே மாதிரி இவ்வளவு வருஷம் ஆட்சியில் இல்லைனாலே பிரச்சனை, ஒரு கட்சி இவ்வளவு வருஷம் ஆட்சியில் இல்லைனாலே பிரச்சனை வரும். சோ இதெல்லாம் வந்து இதெல்லாத்தையும் வந்து மோடியால 2015 செய்ய முடியாதது, 2020 செய்ய முடியாதத 2025 செஞ்சிருக்காருன்னா மோடி ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர். அந்த இடத்துல வீரேந்திர சச்தேவாவை கொண்டு வந்து மோடியினோட வாக்குறுதிகளை சொல்லி மோடி மீது நம்பிக்கை வைத்து எம்எல்ஏக்கள் அமைச்சிருக்காங்க. இதை வந்து ரேகா குப்தா கான்சியஸா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது புரிதல் ஒரு சிஎம் தேவை. 2015 2020 செய்ய முடியாத இப்ப செஞ்சாருன்னு சொல்றீங்க. அப்படின்னா டெல்லியில இந்த டிவைடர் ஹவுஸ் ஒண்ணு சேர்க்கறதுக்கு இத்தனை காலம் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு 15 வருஷ காலம் தேவைப்பட்டிருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு டீப்பா இருந்திருக்கும் டிவிஷன்ஸ். ஆமா சார், ஒரு பக்கம் மீனாட்சி லேக்கி, ஒரு பக்கம் ஹர்ஷவர்தன், ரொம்ப இழுத்துட்டாங்க. ஏன்னா சார் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், 2015 கிரண் பேடியை வெளில இருந்து கொண்டு வர காரணம் என்ன? உள்ளுக்குள்ள பார்ட்டி இங்க சரக்கு இல்லங்கிறதுனால தான் கிரண் பேடியை இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு. இது எவ்வளவு பெரிய முக்கியமான பாயிண்ட் பாருங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். அதாவது இம்போர்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா ஒருத்தரை கொண்டு வரலாம், சிஎம் ஃபேஸாவே கொண்டு வரணும்னா இப்ப கேரளால 2021 மெட்ரோ ஸ்ரீதரன் நீங்க சிஎம் ஃபேஸா கொண்டு வர வேண்டியது. அவருக்கு 82 வயசு ஆயிடுச்சு, 86 வயசு ஆச்சு. எதுக்கு இல்ல? இங்க ப்ராடக்ட் இல்ல 2015 இல்ல. ஏன்னா அவ்வளவு ஃபேக்ஷன் ரிட்டன். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் எப்பேற்பட்ட வெற்றி இந்த வெற்றி. அந்த மாதிரி டயத்துல வேற யார கட்சிக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் இன்னும் டிவைட் ஆயிருக்கும். இன்னும் டிவைட் ஆயிருக்கும். அப்ப சர்ச்சைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆள் வெளியில இருந்து ஒருத்தரை கொண்டுறாங்க. ஆமா ஆமா. சோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு இத்தனை காலம் தேவைப்பட்டிருக்கு. இப்ப சரி பண்ணதும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பிஜேபி போயிருக்கு. ஓகே, சோ மாபெரும் வெற்றியை மக்கள் நம்பி தந்திருக்கிறார்கள். ரேகா குப்தாவுடைய ஃபர்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் ரொம்ப நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம். அதை விட இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நான் முழுக்க முழுக்க ரொம்ப நேர்மையாக பணியாற்றுவேன், என்னுடைய பொறுப்பை உணர்ந்து இருக்கிறேன், அந்த பொறுப்பை என்னிடம் தந்த மோடி அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறேன், இவ்வளவும் சொல்லி இருக்கிறார். சோ சொன்ன வார்த்தைகளை ரேகா குப்தா நிறைவேற்றுவார் என்று நாம 2 பேரும் நம்புவோம். மிக்க நன்றி ஜேபிசி. நன்றி சார், வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.